அனைவருக்கும் வணக்கம். 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது, அதிலும் 2 என்ற சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது குடும்ப சூழ்நிலை, உத்தியோகம், தொழில்துறை, கலைத்துறை, அரசியல் துறை, பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த 2023 2 சந்திரனையும் 3 குருவினுடைய ஆதிக்கத்தையும் குறிப்பிடுகிறதுங்க. குருவினுடைய அமைப்பு இந்த வருடம் முழுவதும் பெரிய அளவிற்கு கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகிறது. 2023 கூட்டினால் 7 என்கிற கேதுவின் அமைப்பு வருகிறதுங்க. இதனுடன் 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்தை கூட்டினால் 9 என்ற செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட அதிக நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது. பொதுவாகவே 2 என்பது சந்திரனுடைய அமைப்பு என்பதால் மிகப்பெரிய மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் 3 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிக அதீதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு என்பதை மிக துல்லியமாக இந்த பிப்ரவரி மாதம் உறுதிப்படுத்துதுங்க. எனவேதான் 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்த்தால் பல கிரகநிலைகளின் அமைப்பு என்பது மிக வலுவாகவும் அதிக நன்மை தரக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்குங்க இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு. எனவே இந்த மாதம் முழுவதும் ஆதரவாக பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு. ஒரு அனுகூலமான மாதமாகவே இந்த மாதத்தை பார்க்கலாம். ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது. விசேஷமான நற்பலன்கள் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்குங்க. இது ஒரு சிறந்த நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சில தீர்க்க முடியாத பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு கூட நிச்சயமாக நல்லதொரு தீர்வு காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத மாதமாக நல்ல பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறதுங்க. ஏனென்றால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. எதிர்பார்த்ததை விட ஒரு நிலையான நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்குங்க. குடும்ப வருமானம் நிலையாக இருப்பதால் நிதி சார்ந்த நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. முற்றிலும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வீண் விரய செலவுகளை குறைத்து சேமிப்புல கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தை நீக்கக்கூடிய வகையில் பிப்ரவரி மாதத்தில் எதிர்பாராத திடீர் பணவரவு என்பது அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஏனென்றால் எதிர்பாராமல் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்குங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு அருமையான தருணமாகவே பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய ஆதிக்கம் என்பது சற்று கூடுதலாக இருப்பதால் திருமணம் போன்ற பல்வேறு சுப நிகழ்ச்சிகளையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள்ல இருந்த தடைகள் முற்றிலும் விலகி இருக்கிறது. எனவே சுப நிகழ்ச்சிகள்ல அதீத நன்மையும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. எதிர்பாராத விதத்தில் தடைகளை சந்தித்த விஷயங்கள் கூட தற்போது சாதகமாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. உறவினர்களிடம் நல்ல ஒற்றுமை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக ஏற்படுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக சிறந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்துல 2 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எப்படி மிகப்பெரிய மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ அதே போன்று இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் அதீதமாக இருப்பதால் நன்மைகள் பல கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்குங்க. எனவேதான் ஒரு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படாத வகையில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறதுங்க. அதே போன்றுதான் உத்தியோகத்திலும் எதிர்பாராத சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த சலுகைகள் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் அமைய போகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை மாறுதல் போன்ற முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க. இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பிலே எப்படி நல்ல முன்னேற்றம் பெறுவது என சிந்தித்து செயல்படுங்க. நல்ல பலன் கிடைக்கும். புதிய வேலைக்காக முயற்சி செய்வர்களுக்கு அந்த புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக இருக்கிறது. 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் முறியடிக்க முடியாத அளவிற்கு நல்ல ஒரு நிதானமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் லாபம் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியாக பூர்த்தி ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்க. அது மட்டுமல்லாது திடீரென மேற்கொள்ளும் ஒப்பந்தங்களால் உற்பத்தி அதிகரித்து லாபம் ரெட்டிப்பாவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக ஏற்பட்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் சலுகையும் தொழில்துறை ரீதியாக நல்ல
நல்ல கை கொடுக்கும் விதத்தில் அமைய போகிறதுங்க. பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிக அதீதமாக ஏற்பட்டிருக்கிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சிறந்த மாறுதல் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுதுங்க. கலைத்துறையில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சில வாய்ப்புகள் கை நழுவி போகலாம், அதை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். அதை அப்படியே மறந்துவிட்டு அடுத்த காரியத்தை முயற்சி செய்யுங்க. அப்படி முயற்சி செய்யும் போது நிச்சயமாக எதிர்பாராத ஒரு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் சிறு சிறு பாதிப்புகளும் ஏற்படலாங்க. அந்த பாதிப்புகள் சோர்வை உண்டாக்கும். இந்த சோர்வை அதிகரிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சோர்வு அதிகரிக்கும் போது சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாயிருங்க. அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் நிச்சயமாக ஈடுபடுங்க. அப்படி ஈடுபடும் போது திடீர் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பு கலைத்துறையில் தான் இருக்கிறது என்பதை குருவின் ஆதிக்கம் கொண்ட இந்த 3ஆம் எண் அன்பர்களுக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது இந்த பிப்ரவரி மாதம். மேலும் சொந்த முயற்சி, புதிய திட்டங்கள் போன்ற அனைத்துமே உங்களுக்கு கலைத்துறை ரீதியாக நல்ல கை கொடுக்கும் விதத்தில் அமைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. சிலருக்கு விருதுகள் பெறக்கூடிய யோகம் கூட கிடைத்திருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல நல்ல பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இந்த நல்ல பல விஷயங்கள் உங்களுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதிலிருந்து மேன்மை அடைவதற்குமான பல நல்ல வழிகளை உருவாக்கி கொடுக்கிறது. அந்த நல்ல வழிகளை சாதுரியமாக பயன்படுத்தக்கூடிய உங்களது திறமையால் நிச்சயமாக ஒரு புதிய கூடுதல் பொறுப்பு கிடைக்க போகிறது. அந்த புதிய பொறுப்புகள் மூலமாக உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. மக்களிடையே நன்மை மற்றும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்குங்க. மேல் மட்ட தலைவர்களுடன் ஓரளவுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கப்படுகிறது. எனவே சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. மேடைகளில் பேசும்போது உணர்ச்சி வசப்படாமல் ஏற்கனவே தயாரித்து பேசுங்க. அப்போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் படிப்புல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க. படிப்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் நலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், ஆனால் பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அப்படி உழைத்தாலும் கூட அதனுடைய பலனை இந்த மாதத்தில் கைமேல் அனுபவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் விவசாயத்துறையினருக்கு மிக அதீதமாக இருக்கிறது. மேலும் மற்ற துறையினரை விட அதீத லாபமும் திடீர் செல்வ செழிப்பு பெறுவதற்கான வாய்ப்பு விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. சொந்த நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய யோகமும் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் கிடைக்க இருக்குங்க. விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு கால்நடை வளர்ப்புல சில விரய செலவுகள் ஏற்படலாம். இருப்பினும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்றவர் குரு பகவானுங்க. அப்படிப்பட்டவர் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார். மேலும் சந்திரனும் சிறப்பாக சஞ்சரிப்பதால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பெண்மணிகள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் அதிர்ஷ்டகரமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள்ல எந்த விதமான தடையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன. எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை பெறக்கூடிய மாதமாகவும் எதிர்பார்த்தபடியே திருமணம், புத்திர பாக்கியம் என இரண்டும் கிடைத்து மகிழக்கூடிய மாதமாகவும் அமைய போகிறது. புதிதாக தொழில் முனைவோர் ஆவது அல்லது சுய தொழில் புரியக்கூடிய பெண்மணிகளுக்கு நிச்சயம் நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 3 என்ற எண் கொண்டவர்களுக்கு அதீத முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிடைக்க போகிறது. திடீரென செல்வ செழிப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தை வளமானதாக மாற்றிக்கொள்வதற்கு நல்ல பல ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் ஈடுபடுங்க. மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தை மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தெய்வீக வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது அதீத நன்மை நிச்சயமாக கிடைக்கும்.